வணக்கம், என்னோட பேர் நவீன்குமார். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருந்துறை பக்கத்தில் சரளைங்கிற பேருந்து நிலையத்தில் சையத் மொய்ஜ் அப்படிங்கிற நபர் வந்து மணலில் பாதிக்கப்பட்டவரை 4 மாதத்துக்கு முன்னாடி மீட்டெடுத்தோம். இந்த முகமது சையத் அப்படிங்கிற அண்ணன் பார்த்திங்கன்னா ஆந்திரா பகுதியை சேர்ந்தவர். இவர் வந்து மணலில் பாதிக்கப்பட்ட நிலையில் பெங்களூர், ஹைதராபாத், அப்படியே கோயம்புத்தூர் இந்த பகுதிக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாரு. இவருக்கு வந்து கம்ப்ளீட்டாக தான் யாருங்கிறத இழக்க ஆரம்பிச்சிட்டார். இவருக்கு அப்பா அம்மா, இவரோட சிஸ்டர் இருக்காங்க. சிஸ்டருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. இவர் வந்து ஸ்கூல் 10th முடிச்சுட்டு பிவிசி கடையில் ஒரு டோரில் நல்ல டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்தில் ஃபினான்ஷியல் இது அதிகமாக கோவிட் டைமிங்கில் ஃபினான்ஷியலாக ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஸோ அந்த டைமிங்கில் வேலை தேடுறாரு. அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது அவருக்கு. இவர் வந்து பார்த்திங்கன்னா என்சிசி கேடர்லாம் ட்ரைனிங் எடுத்ததாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து அங்கேருந்து அப்படியே கோயம்புத்தூர் வந்துட்டாங்க. அங்கேருந்து பை த வாக்கிலே வந்து பெருந்துறை வராரு. பெருந்துறை வந்துட்டு அங்கே சாப்பாட்டுக்கு இவருக்கு வந்து லாங்குவேஜ் இஷ்யூனால சாப்பாட்டுக்கு யார்ட்டையும் ஒரு காசு கையெடுத்து கேட்க முடியல. இதுக்கும் தெரியல இவருக்கும். அங்கே இருக்க மக்களுக்கு கொடுக்குறத வச்சு அவர் மேனேஜ் பண்ணியிருக்காரு. ஒரு நாயை வந்து பார்த்திங்கன்னா கூட கட்டி போட்டிருக்காங்க. 2 நாயை கூட கட்டி போட்டிருக்காங்க. அந்த நாயும் பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடு இல்லாமல் அது ரொம்ப எலும்புதூலமாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பஸ் ஸ்டாண்டே ரொம்ப அஸ்தமாயிடுச்சு. மக்கள் எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் டீம் மெம்பர்ஸ் போய் பார்த்தோம். ஒரு ரெஸ்கியூ பண்ண முயற்சி பண்ணோம். கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கல. அடிச்சார். ரொம்ப அரகண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சார். ஏன்னா அவரோட மென்டல் ஸ்டேட்டஸ் ரொம்பவே சிவியராக இருந்துச்சு. செகண்ட் டைம் நாங்கள் போய் பார்க்க ஆரம்பித்தோம். செகண்ட் டைம் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கல. நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்தோம். தேர்ட் டைம் போய்ட்டு நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்து ரெஸ்கியூ பண்ணோம். எங்களோட பெருந்துறை மெடிக்கல் காலேஜில் ECRC அப்படிங்கிற வார்டில் வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தோம். கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆக ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அவரோட ஃபோன் நம்பர் கிடச்சிச்சு. அதை வச்சு நாங்கள் ட்ரேஸ் பண்ணால் அவரோட ஃபேமிலியை நாங்கள் அனலைஸ் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ரொம்ப நாளாக ஆகிடுச்சு, இறந்துட்டார் அப்படிங்கிற மனநிலை தான் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ சடனாக அவங்களுக்கு வந்து சொல்லி அவங்க மனநிலை கேட்டு உடனே அவங்களை நாங்கள் வர வச்சு இன்றைக்கி வந்து SP சார்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து அவரோட நாங்கள் குடும்பத்தோடு இன்றைக்கி வந்து அவரை சேர்த்து வைக்க அன்றைக்கி ஈவினிங் வந்து ட்ரெயின் அவர் புக் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு வந்து பையன் காணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக தேடினவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தான் எங்கே இருந்தேன், தான் என்ன பண்ணினேன்னே இந்த அண்ணனுக்கு தெரியல. அந்த மனநிலையில் தான் இவர் இருக்கார். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குடும்பத்தோட பார்த்தோன்னா அவருக்கும் அவ்வளோ சந்தோஷம். கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகிட்டார். கண்டினியூஸாக ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டே இருந்தால் லைஃப் நல்லாயிருக்கும். நான் ஃபியூச்சரில் வந்து நல்ல இடத்துக்கு நான் திருப்பி பழையபடி வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறது அண்ணன் சொல்லியிருக்காரு. तो मैं बेंगलुरु से इधर कोरोना और कोविड के टाइम पे पब्लिक के प्रेशर से इधर पहुंचा तमिलनाडु और वहाँ से कोयम्बतूर पहुंचा. कोयम्बतूर से मैं पेरुंदुराई पहुंचा. फिर वहाँ से उसके बाद मेरे को वहाँ रहने के लिए थोड़ा सा वो एडजस्ट करके कॉलोनी वाले एडजस्ट करके बस स्टॉप में मेरे को बिस्तर और कपड़ा दिए. तो वहाँ पे रुक के मैं अपना वो NCC का सफ़र तय करा. एक कुछ कम 2 साल. इसके बाद मैं अपना रेस्क्यू एक्सेप्ट करा और इधर पहुंचा. अभी बहुत बहुत शुक्रिया हमारे सर का. हमारे लड़के को दे दिए. बहुत बहुत शुक्रिया सब. हम वहाँ से फ़ोन आते जब पैसा नहीं हमारे पास, इधर मांग लेके यहाँ को पहुँचा सर. साथ में थोड़ा देख लो. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.